ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளருடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றிய ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய பிசி ஜெயிலர் ஃபயர்மேனுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்ன, பிஎஸ்டிஎம் இருந்தால் என்ன, ஓப்பனில் என்னவா இருக்கும், இது பற்றி தான் ஒரு முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பில்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்கள் நீங்கள் உடனுக்குடன் பெறதா இருக்குங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய ரிசல்ட்டு 2023 நடத்தப்பட்ட இந்த தேர்வுடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் தேர்வு எழுதிட்டு பிசியுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு உண்டான ரிசல்ட்டுடைய அப்டேட் கண்டிப்பாக ஜனவரி 12 ஆகிய இன்று இன்னும் சற்று நேரத்தில் 100% வெளியிட போகிறாங்க. நேற்றைய தினத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 2 ரிசல்ட் வெளியிட்ட மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய ரிசல்ட்டு கண்டிப்பாக 100% அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நமக்கு வெளியிட்டுருவாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுடைய தேர்வு தேதிகள் பிப்ரவரியில் தொடங்குன்றதை வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டதுனால கண்டிப்பாக ஜனவரி இறுதி வரைக்கும் தான் டைமு. அதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியிட்டே ஆகணும். அதனால் நாளை சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இன்று இந்த 2 தினங்களில் 100% ரிசல்ட்டு இந்த பொங்கலுக்கு முன்னாடி வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி வெளியிடப்படவில்லை என்றால் பொங்கலுக்கு பின்னாடி தாங்க. ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய டிஎன்எஸ்ஆர்பியுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 3359 வேகன்சிஸ் இருக்குங்க. ஸோ 3359 வேகன்சிஸோட ஒரு 1500 வேகன்சிஸ் கூடுதலாக ஏற்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரிசல்ட் வெளியிட்ட உடனே வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுடைய கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரியில் வர்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா 50-54 வரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 40 ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பேஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு இந்த என்சிசி சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் குறைப்புக்கம். அடுத்து பிசி கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 49லேருந்து 53 வரைக்கும் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் 42 எடுத்தாலே போதுங்க. பிஎஸ்டிஎம் இருந்தாலும் இவர்கள் கிட்ட 42 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 46லேருந்து 50. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் 42. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் 40 இருந்தாலே போதுங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரி பார்க்கலாம். எந்த ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 50லேருந்து 63 ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு. பெண்களுக்கு இதுலேருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் 40. அதே பிஎஸ்டி வச்சிருந்தாலும் 40 மதிப்பெண்கள். அடுத்து எஸ்சி கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் 48லேருந்து 50ங்க. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிற பட்சத்தில் 40 மதிப்பெண்கள். பிஎஸ்டிமாக இருக்கிற பட்சத்தில் 40ங்க. அடுத்து எஸ்சிஏ நம்ம பார்க்கலாம். 45லேருந்து 48. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் 40. பிஎஸ்டிமாக இருந்தால் 40 இருந்தாலே போதும். பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ இவங்களுக்கு 35லேருந்து 45 இருந்தாலே போதும். பிஎஸ்டிஎம் இருந்தாலும் இதே மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளப்படும். டிஎன்எஸ்ஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.